ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி ஒரு மில்லியனர் ஆகிறான், எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேன் ஆகிறான் அப்படின்றத இந்த 3 படங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 3 நத்திங் டு மில்லியனர் மூவிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். 3ஆவதாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு படம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 படமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுக்குற படம்னு வந்து சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ஆகிடவே முடியாது. பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்து ஆக முடியும். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூரா இந்த படங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான பிஸ்னஸ் ஸ்டோரியே வந்து கிடையாது. ஸோ நிறைய பேராசை, பணத்திமிரு, பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம லெஜெண்டரி டேரக்டரான மார்ட்டின் ஸ்கார்செஸே தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1987 ஜார்டன் பெல்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் நம்ம ஹீரோ தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருக்காரு. இவரோட ட்ரீம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனர் ஆகணும், நல்லா பணக்காரனாக ஆகணும். அது மாதிரி தான் சிம்பிளான ஒரு ஆம்பிஷனோட இவர் வந்து இருப்பார். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கராக வந்து இருக்காரு. ஸோ அவரோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ன்றவர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட எப்போவுமே ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து காசு தான் எல்லாமே. ஸோ அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஜார்டன். ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் 1987 அதே வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே வந்து கிடையாது. ஸோ அப்போ தான் ஒரு திருப்பு முனையா பென்னி ஸ்டாக் கேம்ஸ் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்டன் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கம்பெனியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக வந்து ஸ்டாக்ஸ்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு 50% ஷேர் வந்து எடுத்துப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 1 லேக் மதிப்புனா நம்ம வந்து வாங்க வச்சிட்டோம் அப்படின்னா 50% ஷேராக நமக்கு 50,000 கிடைக்குமே அப்படின்றது மாதிரி நம்ம ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதிலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், இந்த சீன்லேயே நமக்கு வந்து தெரியும் நம்ம ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கிறவர். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் பேசுகிற கஸ்டமர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுவாங்க. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் த வுல்ஃப்னு வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜார்டனும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட் அண்ட் ஓட்மேன் அப்படின்றத. ஸோ இந்த கம்பெனி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது லீகலாக தெரியும், ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான ஸ்டாக்லாம் வாங்கி மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு ஹைப் கொடுத்து லாஸ்ட்டாக ஸ்டாக்கை வித்துட்டு அதில் உள்ள காசுலாம் எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து அவர் மில்லியனர் ஆகினாரா இல்லையா, வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்டாக வந்து மாறினாரா இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணார், எப்படி அதில் வந்து தப்பிக்கிறாரு, கடைசியாக இவருக்கு என்ன தான் ஆச்சு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு பர்டிகுலராக ஒரு சீன் வந்து சொல்லணும் அப்படின்னா அவரோட எம்ப்ளாய்க்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாரு, ஒரு பேனாவை கொடுத்து இதை எப்படி நீங்கள் வந்து விற்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனில் தான் வந்து தெரியும் ஒரு பிஸ்னஸ் சைக்காலஜி வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும், ஒரு சேல்ஸ் சைக்காலஜி வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத. ஸோ வேற லெவலான சீன் வந்து சொல்லுவேன். ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிடையாது. ஸோ படம் வேற லெவலில் இருக்குன்றத சொல்லுவேன். ஸோ படம் நிறைய அவார்டுமே வந்து வாங்கியிருக்கு, தமிழ் டப்லையுமே அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் 3rd படம் மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான படம் வந்து கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு கேங்ஸ்டரான ஒரு படம். ஸோ இந்த படத்தை உங்கள் இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துக்க வேணான்றதை ஒரு டிஸ்க்ளைமராக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒரு நார்மலான மனுஷன் எப்படி ஒரு கிங் பின் ஆகிறான், எப்படி ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவோட ஒரு லீடர் ஆகிறான் அப்படின்றத இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் மாதிரியே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசை, காசு, நிறைய வந்து பெட்ராயல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ துரோகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் மாஃபியா வந்து பண்ணுவாங்க. 1980 கியூபால இருந்து அது என்ன சொன்னாங்க, நாடு விட்டு நாடு வருவாங்களே, தப்பிச்சு வருவாங்க, ஒரு நாட்டிலேருந்து நாடு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வருவாங்க. ஸோ ரெஃப்யூஜிஸ்னு வந்து சொல்லுவாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 1980 அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறாங்க. அதில் ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டோனி வந்து இருக்காரு. நம்ம டோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வந்து சிம்பிளான ஒரு ட்ரீம் தான். இந்த உலகத்தில் ஒரு பிராண்டை வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணிடணும், அவனோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணிடணும். மியாமியில் ஒரு கேம்ப் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த கேம்பில் என்ன கான்ட்ராக்ட் வாங்குறாரு அப்படின்னா கூபாவில் உள்ள ஒரு பொலிட்டீஷியனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை வந்து வாங்குறாரு. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு. ஸோ அந்த க்ரீன் கார்டு எடுக்குன்றத இனிமேல் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் நமக்கு வந்து புரியும் நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மலான லைஃப் வந்து வாழ வரல, வேறு எதுக்கோ ஒன்று தான் வந்து வந்திருக்காரு அப்படின்றத. ஸோ இப்போ க்ரீன் கார்டு வந்து கிடச்சிச்சு. நம்ம ஹீரோ டோனியும் அவரோட ஃப்ரெண்டு மேனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்மால் ட்ரக் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரக் டீல் வந்து பண்ண போகிறாங்க. அப்படி டீல் பேச போன ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகி பயங்கர சண்டை ஆயிடுது. ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி வந்து பயங்கர போல்டாக இருக்காரு, பயங்கர தைரியமாக வந்திருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் லாட் இருக்கார்ல, அந்த இடத்துல டீல் பேச போகிறாங்களே, அந்த ட்ரக் லாட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க். ஸோ அவருக்கு வந்து நம்ம டோனி வந்து இவ்வளோ போல்டாக இருக்க பார்த்து பிடிச்சி போயிடுது. ஸோ ஃப்ராங்க் வந்து டோனியை வந்து என்னோட டீமில் வந்து சேர்ந்துக்கோன்ற மாதிரி ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம டோனிக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் வந்து யார் கீழே வந்து வேலை செய்யக்கூடாது,
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவரோட வேர்ல்டில் ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அவருக்கான அடையாளம் வந்து வேணும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அவரோட போய் சேர்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கவே நம்ம ட்ரக் லார்டான ஃப்ராங்க்கு தெரியாமல் நம்ம டோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு ட்ரக் லார்டு கிட்ட நான் அந்த மாதிரி சப்ளை பண்ணி தரேன்றது மாதிரி டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. இது வந்து லேட்டரா நம்ம ஃப்ராங்க்கு வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம டோனியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் போட்டு தள்ளுவாரு. ஸோ இந்த சீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி எந்த அளவுக்கு கிளவராக இருக்காருன்றதை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரக் லார்டான ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து ஒரு கிங் பின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி வந்து மாறிடுவார். ஸோ பணம் வந்து வேற லெவலில் வச்சிருப்பாரு. நிறைய வச்சிருப்பாரு பணம், மேன்ஷன்லாம் வச்சிருப்பாரு. கூடவே ஒரு லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உனத்தை வாங்கி வச்சிருப்பாரு. அது என்னன்றதை இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது இன்னும் ஒரு பீக் லெவலில் கொண்டு போகும்ன்ற சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டோனிக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன மாதிரியான டவுன்ஃபால்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அவருக்கு, அதெல்லாம் எப்படி அவர் சார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்றத வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய துரோகம்லாம் வரும். ஸோ கிளைமேக்ஸில் அந்த லிட்டில் ஃப்ரெண்ட்னு சொன்னா அது என்னன்றதை ரிவீலும் பண்ணுவாங்க. ஸோ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பழைய படம் தான், 1983 ரிலீஸ் ஆன படம் தான். ஆனால் பழைய படம்ன்றதுக்காண்டி பார்க்காம இருந்துறாங்க. ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு படம்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்பர் 1ல பார்க்க போகிற படம் ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையான படம்னு வந்து சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லீகலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள ஒரு சில மோட்டிவேஷன் தான் வந்து எடுத்துக்க மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான். நம்பிக்கை எழுந்த ஒவ்வொரு மனுஷனுமே பார்க்க வேண்டிய படம். நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்குள்ளே செலுத்துற படம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள், பேஷன்ஸ், லவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அடங்கி இருக்கும். லீட் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் ஸ்மித் சார் தான் வந்து நடிச்சிருப்பாரு ஆஸ் எ கிறிஸ் கார்ட்னர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸான ட்ரூ ஸ்டோரி மூவி. கிறிஸ் கார்ட்னர்னு ஒருத்தவர் எப்படி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மில்லியனர் ஆனார் அப்படின்றத இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 1980 சான் பிரான்சிஸ்கோவில் கிறிஸ் கார்ட்னர்னு ஒருத்தவர் ஒரு இந்த போன் டென்சிட்டியில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்களே டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம டாக்டர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் கார்ட்னர் கிட்ட காசு இல்லை. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரெண்ட் பே பண்ண கூட வீட்டு ரெண்ட் பே பண்ண கூட பார்த்தீங்கன்னா காசு கிடையாது. ஸோ டெய்லி அவங்க ஒய்ஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வர ஆரம்பிக்குது. ஆனால் கிறிஸ் கார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் புரோக்கராக வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் தான் நம்ம கிறிஸ் கார்ட்னருக்கு இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே ஒரு நாள் ஒரு ஸ்டாக் புரோக்கரை பார்த்து நம்ம கிறிஸ் கார்ட்னர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து போடுறாரு ஸ்டாக் புரோக்கர் ஆகிறதுக்கு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிடையாது. சேலரி இல்லாமல் தான் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கணும். ஆனால் ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ நம்ம கிறிஸ் கார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து எடுக்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே அவர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது சரியான வருமானம் இல்லாத காரணத்தினால அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கிறிஸ் கார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட சிங்கிள் ஃபாதர் ஆகிறாரு. ஸோ போக நம்ம கிறிஸ் கார்ட்னர் கிட்ட காசே இல்லாமல் போயிடுது. அந்த அபார்ட்மெண்ட் காசு கூட பே பண்ண முடியாமல் அந்த அபார்ட்மெண்ட்ல தன்னோட பையனோட வெளியே வந்துடுறாரு. ஸோ பப்ளிக் பாத்ரூமில், சர்ச்சோட சென்டரில், பஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனான சீன் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த பப்ளிக் பாத்ரூமில் இருக்கும்போது வெளியே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கதவை தட்டுவாங்க. அப்போது ஊரில் அவர் பையனை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அதுமே தாண்டி இன்டர்ன்ஷிப் ப்ரெஷர் வந்து இருக்க ஆரம்பிக்கும். 20 இன்டர்ன்ஸில் 20 பேரில் இவருக்கு ஒரு ஆளுக்கு தான் வேலை கிடைக்கணும். ஸோ இவரும் வந்து சும்மா கிடையாது, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே கால் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ விடாமல் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டைம், பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் கார்ட்னர் வந்து டைமுக்கு வர மாட்டார். ஸோ பெயிண்டிங் ஜாப் வந்து போயிருப்பார். நேற்று நைட்டு அந்த நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஜாப் வந்து போயிருப்பார். ஸோ அதே பேண்ட்டோட சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ லேட்டாக தான் வருவார் அந்த டைமில். அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பார். இந்த சீனை பற்றி நான் சொல்லி ஆகணும், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த பாஸ் வந்து கேட்பாரு, கிறிஸ் கார்ட்னர் உங்கள் கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு வராரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீசென்ட்டாக ட்ரெஸ் போட்டு பெயிண்ட்லாம் ஒட்டிட்டு வந்தார் அப்படின்னா நீங்கள் அவரை ஹையர் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம கிறிஸ் கார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே ஒரு பதில் வந்து சொல்லுவார். ஸோ இந்த டைமில் நான் அவனை வேலைக்கு சேர்த்தேன் அப்படின்னா ஒரு நல்ல பேண்ட்டாக வந்து வாங்கி போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே வந்து ஆன்சர் பண்ணார். ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்ற சொல்லுவேன். ஸோ ஒன் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர ஆரம்பிச்சிருவார். இதுக்கப்புறம் அவர் மில்லியனர் ஆனாரா இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதில் எப்படி ஒருத்தருக்கு வந்து ஜாப் கிடச்சிச்சு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த படம் வந்து முடியல. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிச்சா இல்லையான்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு லெவலான ஒரு மோட்டிவேஷன் ஆகுன்றது சொல்லுவேன். இதோட கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம லெஜெண்டரி ஆக்டரான வில் ஸ்மித் சார் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ஸோ இவ்வளோ தான் நம்ம டாப் 3 நத்திங் டூ மில்லியனர் மூவிஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஜேனரில் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.